வணக்கம். இந்த பிரான்ச்சுக்கு நான் தான் இங்கே ஸ்ரீலங்காவில் ஜெஃப்னால இந்த பிரான்ச்சை நான் தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். என் பேர் நிரோஷன், சண்முகலிங்கம் நிரோஷன். இந்த பிராண்டை வந்து நான் தான் ஸ்ரீலங்காவில் ஜெஃப்னால ஃபர்ஸ்ட் பிரான்ச்சை நாங்கள் தான் திறந்திருக்கோம். இதில் என்ன ஒரு கூடுதல் விஷயம் அப்படின்னு சொன்னால், இது எல்லா பிரான்ச்லையுமே 50th பிரான்ச், கோல்டன் 50th பிரான்ச்சாக இந்த ஜெஃப்னால ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டுலேயும் ஃபுல்லாகவே எல்லா நாட்டிலையுமே இருக்குது. துபாய், மலேசியா, அப்புறம் மால்டீவ்ஸ், அப்புறம் சவுதி, அப்புறம் இந்தியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எல்லா நாட்டிலையும் இருக்குது. இப்போ அடுத்தது அவங்க சவுதியில் போடுற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அடுத்தது கொலம்பில் அடுத்த மாதம் ஓப்பன் பண்ணுறோம். அப்படியே மேல் அப்படியே துபாய், லண்டன் அப்படி எல்லாமே போயிடும். இப்போ முதலிடங்கள்ல இந்த பிரான்ச் ஓபன் பண்ண பிரச்சனை வரையில இந்தியன் கம்பெனி ஸ்ரீலங்காக்குள்ள வரைக்கும் வந்து ஒரு நிறைய கண்ட்ரவர்சி நிறைய விஷயம். கண்டிப்பா நானும் நிறைய யூடியூப்ல அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன். ஸ்ரீலங்காவில் வந்து இங்கே உழைச்சிட்டு போகணும், ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க வந்து எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் வந்து யாழ்ப்பாணத்தில் அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தமிழ் கலாச்சாரம் கெட்டு போகுது. சாப்பாட்டில் வந்து எந்த கலாச்சாரம் கெட்டு போகுதுன்னு எனக்கு தெரியல. புதுசாக கொடுக்குறோம், மக்கள் அதை ஏற்று சாப்பிட்டுட்டு அதை என்ஜாய் பண்ணினாங்கன்னா அது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. அப்படி இல்லை அது கிடைக்கலன்னு சொன்னால் அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஏமாற்றம் தான். இவ்வளவு தூரம் நாங்கள் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகணும்னு தான் பார்க்குறோம். இப்போ KFC வருது, பீட்சா ஹட் வருது, அது கொடுக்குற ஆதரவை இந்தியன் ஃப்ரான்ச்சைஸுக்கும் இந்தியன் சாப்பாட்டுக்கும் எல்லாரும் கொடுக்கணுன்றது தான் என் மனதார ஆசையும் கூட. நீங்கள் எப்படி இதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, எப்படி பார்த்தாலும் இங்கே இருக்காங்க, வேலை செய்ய போகிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக. இல்லை இப்போ கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளுக்கு எடுத்துருக்க வந்து ஃபுல்லாகவே இந்தியன் செஃப் தான். ஆனால் எல்லாருமே அவங்க இப்போ ட்ரைனிங் முடிச்சு திரும்ப போயிடுவாங்க. ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தான் வேலை. எந்த செஃப்புமே வந்து இந்தியன் செஃபாக இருக்க போகிறது இல்லை. எல்லாமே மோரோவர் நாங்கள் மாற்றிடுவோம். ஆனால் ட்ரெயின் கொடுக்கணும்ல, அங்கே இருக்கிற மசாலா இங்கே இருக்க மசாலாவுக்கும் சரியான வித்தியாசம். அதனால் நாங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து அந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டு அதை நாங்கள் அவங்கள ஸ்மூத்தாக எல்லாமே ஹேண்டில் பண்ணி நாங்கள் திரும்பி அனுப்பிச்சிடுவோம். ஆக இங்கே வர புது செஃப்மா இருக்குது, அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அது பேசிக்காக அதுக்கு சகல வேலை செஃப் மட்டும் இல்லையே, எல்லா வேலைக்கும் நீங்கள் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா செஃப் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் இப்போ வரைக்கும் 10 பேர் வரைக்கும் இருக்காங்க. எல்லாருமே வந்து ட்ரெயினர்ஸ் பட்டது செஃப் தான். இங்கே உள்ளவங்களை வச்சு அவங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ட்ரெயின் பண்ணி முடிய அவங்க திரும்ப தங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவுட் ஸ்டேட்டில் இப்போ நீங்கள் என்ன சொன்னால் ஸ்ரீலங்காவில் ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குக்கரி கோர்ஸ் வந்து நிறைய இங்கே இன்ட்ரெஸ்டாக படிக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரைனிங் போகிறது வந்து எப்பயுமே கொழும்பு சைட் அங்கால சைட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் வந்தபடியால் பெங்களமாய் ஃப்ரான்ச்சைஸ் உள்ள வந்தபடியால் அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். அது தங்களை அவங்க வளர்த்து கொள்றதுக்கு பெரிய ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்கும் நாங்கள் பார்க்குறோம். அதான் ஒரே ஒரு விஷயம், இந்த ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ஸ் நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீங்க? கண்டிப்பாக